ஹே காய்ஸ், வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது தான். மஸ்ட் வாட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, லாஸ் ஆகுது. அதை வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து பண்ணாதீங்க. ஸோ பிக் பிளேயர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். நம்மளும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து நம்ம இருக்க முடியும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா பொசிஷன் எடுத்தீங்க, லாஸ் ஆகிட்டு கரைஞ்சிட்டு வருது ப்ரீமியம். இதை வந்து ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, லோவர் ப்ரைஸ் இறங்கிட்டு வந்திருக்கு, இல்லை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொசிஷனை ஆவரேஜ் பண்ணக்கூடாது. எஸ்எல் அடிக்கிற இடத்துலையே ஆர்டர் போடுறது அது வந்து வேற. என்ட்ரி எடுத்துட்டு மைனஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு, பொசிஷன் லாஸில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லாஸ் சைடில் வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இப்படி வந்து நம்ம திங்க் பண்ணணும். ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, லைக்லேயே ஒரு 100 பால் எடுக்கிறீங்க. 100 ரூபாயிலேருந்து அவன் என்ன பண்ணுறான், 110 போகிறான், இல்லை 120 போகிறாங்களா. 120 ரூபா போகும்போது என்ன பண்ண முடியும், அங்கே பொசிஷனை ஆட் பண்ணும். அகைன் வந்து 140 போகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒரு லாட் நம்மளோட கேபிட்டலுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 150 என்ன கேப் வச்சு ஒரு 150 போகிறீங்க அப்படின்னா அதை தாண்டி டிபி நோக்கி போட்டிருக்கு அப்படின்னா ஒரு 75 வந்து நீங்கள் அகைன் வந்து ஒரு 70, அகைன் வந்து ஒரு 70, அப்படியே வந்து டார்கெட்டை நோக்கி போட்டிருக்கும் போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு எப்பவும் லாஸ்ட்டாக போடுற பொசிஷன் அவனோட ப்ராஃபிட்லேருந்து லூஸ் ஆகுறான். லாஸ்ட்டாக எடுத்தது 190 எடுத்து 190 எடுத்துருக்கீங்க. அதை விட்டு எப்போ மைனஸ்க்கு வருதோ ஆர்எல்ஸ் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேயர், எஸ்எம்சி ப்ரீமியம் பிளேயர் அப்படி எப்போ டிபிஎம் அடிக்கிறானோ அந்த டைமில் நீங்கள் எடுத்த மொத்த பொசிஷனையும் இங்கே வந்து செல்லடிக்கணும். செல்லடிச்சு அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆவரேஜிங் மெத்தட். இது வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, தரமான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எப்பவுமே வந்து லாஸ் சைடில் நம்ம ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஆவரேஜ் வித் ப்ராஃபிட் ரொம்ப. ஸோ என்னோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்றது எக்ஸாக்ட்லி 400 வந்து ஓப்பன் ஆகுது. 23,400 அப்படின்னும் போது ஒரு பக்கம் 23,300 காலம், 23,500 வந்துடும். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரு பிரேக் த பிரேக் 88.1 வந்து பாரு வந்து பிரேக். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன் செகண்ட் பாரே வந்து நமக்கு என்ட்ரி ஏரில் க்ளோஸ் ஆகும்போது எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே, எடுத்து தான் ஆகணும், வழியே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோம், 150 தாண்டி, அதாவது 150 மேலே வந்து தாராளமாக பை அடிக்கலாம். அதுவும் வந்து செகண்ட் பாரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார் வந்து க்ரீனில் முடிச்சாச்சு, செகண்ட் பாரில் வந்து நீங்கள் அப்புறமா வந்து என்ட்ரி போடணும். ஆக்சுவலி நீங்கள் என்ட்ரி போட்டீங்கன்னா 212 டெஃபினெட்லி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எக்ஸிட் வந்து அடிக்கணும். இல்லைங்களா? எவ்வளோ பாயிண்ட்ஸ் சொல்லி 40 பாயிண்ட்ஸ் டிபி கொடுத்துருக்குது மேக்ஸ் 36. சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் நமக்கு ஹோமர் இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது, ஆக்டிவிட்டி. இது வந்து as per our rule ஃபஸ்ட் டார்கெட் பர்ஃபெக்ட் ஹிட். சரிங்களா? நம்ம ட்ரேட் போடுவோமானா ஸோ நம்மளோட ரூல் படி மறு என்ட்ரி போடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா பர்ஃபார்மரை லூஸ் பண்ணுறான், பக்கம் பிரேக் நான் ஹெட்டில் உடைக்கிறான், வந்து லோவர் உடைக்கிறான், வந்து இங்கே பர்ஃபார்மரை உடைச்சிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பிரேக் இவன் வந்து பஞ்ச் அடிச்சு. ஓகேங்களா? அந்த டைமில் கரெக்டாக இவன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கான், பர்ஃபார்மரை மேலே உடைக்கிறான். கரெக்டாக இவன் எப்போ பிரேக் இவன் லூஸ் அப்படின்னா 11-25 வந்து லூஸ் பண்ணி. ஸோ அந்த டைமில் நீங்கள் இங்கே வந்து ஹையரில் இருக்கும் 11-10 என்ட்ரி எடுத்துருக்க முடியும்.
11:10 இதில் வந்து சில என்ட்ரி எடுத்திருக்கு. இதில் வந்து லாங் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ண இருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து 241 அப்படின்றது டிபின்னு தெரியும். எல்லாமே ஃபிக்ஸ்டு டிபி. இங்கேருந்து இங்கே தான் போகணும். ஓகேங்களா? வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. டிபி இப்படி தான் போகும். எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு டிபி. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து உங்களுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்கும். ஈவன் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் வந்து லாங் சைட் ட்ரேட் எடுக்கும். பிரேக் ஒன்று லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் பிரேக் ஸ்டைன் பண்ணிட்டு இருக்கு. அட்வான்ஸில் உடைச்சிருக்கு. டெஃபினட்டாக லாங் சைடு தான். ஸோ ஒரு வேளை நமக்கு இன்னைக்கு சைட்வேஸ் ஓகேங்களா, சைட்வேஸாக இருக்குது, இங்கே வந்து சைட்வேஸாக இருக்குது ஸ்பாட் சார்ட்டில் அப்படின்னாலும் ஸ்பர் டேட்டா நம்ம டெஃபினட்டாக சார்ட் பொசிஷனை எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஓன்லி லாங் பொசிஷன் மட்டும்தான் எடுப்போம். ஏன்னா டேட்டா வந்து லாங் பொசிஷனுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னும்போது டெஃபினட்டாக லாங் பொசிஷன் தான் எடுப்போம். ஸோ இங்கே இருக்கும்போது 500 அப்படின்றது டிபி மீன்ஸ் இங்கே இருக்கும்போது 300 இருக்கும்போது 500 அப்படின்றது டிபி. ஸோ அதுவும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை டிமாண்ட் மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ளை டிமாண்ட் அங்கே வந்து மெர்ஜ் ஆச்சு. இதை பப்ளிக் கமெண்ட்லேயும் கொடுத்துடணும். பர்ஃபெக்டாக வைலட் ஆகுது. அதுக்கும் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி போடுறோம். மினிமம் டிபி அப்படின்றது திஸ் இஸ் த மினிமம் டிபி. ஆக்சுவலி நமக்கு இன்றைக்கி லாங் சைடு என்ட்ரி மட்டும் தான் எடுக்கணும் as பர் டேட்டா. ப்ரீமியத்தில் என்ட்ரி கிடைச்சது ப்ரீமியத்துக்கு நம்ம அடிஷனலாக வச்சு எடுக்கணும். எஸ்எம்சி என்ட்ரி கிடைச்சாலும் லாங் சைடு தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்களா, இதை வந்து நீங்கள் அமௌண்ட்லேயும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா என்ன டைம் கொடுத்தோம், 925 கொடுத்தாச்சு. இல்லை 925க்கெலாம் நான் ட்ரேட் முடிஞ்சு. அதுவும் வந்து மினிமம் ரேஞ்ச் வந்து மினிமம் ரேஞ்சோட பாட்டம் அடிக்குது அப்படின்னா ரிவர்சலுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னும்போது டிமாண்ட் ஆல்சோ இருக்குது நமக்கு ஆஸ் பர் ப்ரீமியம் டிபி வந்து அடிச்சாச்சு. நம்ம எக்ஸிட் எடுக்கணும். உங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரன்னிங் மூமெண்ட்டையும் அந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸோ மினிமம் ரேஞ்ச் அப்படின்றது 500 அப்படின்றது நமக்கு டிபி. 500 வந்து மினிமம் ரேஞ்சாக இருக்குது அப்படின்போது பர்ஃபெக்டாக டிபி வந்து அடிக்கும். ஸோ என்ன ப்ரோ இதில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னு வந்து கேள்வி வரும். நம்மளோட ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்குங்க, ஒருத்தரோட பிஎன்எல் வச்சு அவங்களோட நாலேஜ் வந்து அவங்களோட லைவில் என்ன சொல்கிறாங்க, எந்த அளவு நடக்குது அப்படின்றது. ஸோ 919.50 வந்து 59 வந்து என்ட்ரி போட்டாச்சு. 23,500 ஆப்ஷன் நமக்கு இன்றைக்கி என்ட்ரி அது தான். ஸோ இது வந்து எப்படி என்ட்ரி எடுத்தது அப்படின்னு ஆவரேஜிங் நல்ல லைக் ட்ரையாங்கல் 20, 80, 206 டோட்டலி எக்ஸிட்டட் 207. ஸோ ஆவரேஜ் பண்ணுறதும் எப்படி பண்ணணும்னு தெரியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எக்ஸிட்டும் அடிக்க தெரியணும். இந்த இடத்துல நமக்கு டிபி ஹிட் அப்படின்னா அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ண மெயின் இன்றைக்கி என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி. இங்கே வந்து டிபி அடிக்குது தொடுது அப்படின்னா அங்கேருந்து நம்ம எஸ்எம்சியில் இது ஒரு பர்ஃபெக்டான 100 ஓகேங்களா, ரிஸ்க் 20 பாயிண்ட் வைக்கிறீங்க. ஒரு 1:6 இதை லைவ்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்ட்ரி வந்துடுது. கேட்டால் அதுக்கு ஃபேவராக இருக்கட்டும் அந்த சைட் தான் நம்ம